திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி வித் இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸில் தேங்காய் பால் சேர்த்து செய்கிற சொதி குழம்பு ரைஸ், இடியாப்பம், தோசை கூட சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடானதும் 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு சொதி வெள்ளையாக இருக்கணும்னா மஞ்சள் தூள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வெந்துடுச்சு. ரொம்ப குலைவாக வேக வைக்க வேண்டாம், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 5-6 வெந்தயம், கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்குங்க. இது கூட 15 பல் பூண்டும் சேர்த்துட்டு வதக்குங்க. வெஜிடபிள்ஸில் நான் கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பச்சை பட்டாணியும் முருங்கைக்காய் பீசஸும் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு. நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக பட்டர் பீன்ஸ், காலிஃப்ளவர் கூட சேர்க்கலாம். கத்திரிக்காயெலாம் சேர்க்கக்கூடாது. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பாலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறிலாம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக வேண்டான்னா நீங்கள் திக்கான பால் எடுத்ததுக்கப்புறமா 1 தடவை மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அந்த பால் இதில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. காய்கறியும் நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதை கொதிக்க விட்டுறாதீங்க. 1 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எவ்வளோ உப்பு தேவையோ அதை செக் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோடு சேர்த்தோன்னா பால் தெரிஞ்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக வெட்டினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரெடி. இதில் தேங்காய் பால் வச்சு செய்கிறதுனால வயிறுக்கும் ரொம்ப நல்லது. இது ரைஸோடு சாப்பிடும்போது நிறைய சொதி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 200 கிராம் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். உங்களுக்கு புளி கம்மியாக தேவைன்னா இதோட கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போயிட்டு கலரும் கொஞ்சம் திக்காகும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சுன்னா இஞ்சி சட்னி ரெடி. இது இஞ்சி பச்சடின்னு சொல்லுவாங்க. ஆறுனதுக்கப்புறமா ஈரப்பதம் இல்லாத கண்டெய்னரில் 4 to 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.